யாருக்கா அது? இவர் கோபியோட சித்தப்பா. இவர் எதுக்கு இங்க வந்தாரு? நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்க முடியும்? அதான் மனசுல கனம் கடந்து அழுத்துத. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இன்னையோட உன் கவலையெல்லாம் தீர்ந்ததுன்னு வச்சுக்க. அதுக்காகத்தானே நான் வந்திருக்கேன். நல்ல விஷயமா தான். நல்ல விஷயமா? இல்லையா பின்ன? இந்த பாருமா, நீயும் கோபியும் ஒன்னா சேர்ந்தா அதை விட ஒரு சந்தோஷம் வேற என்னமா இருக்கு? கோபியும் நானுமா? என்னங்க சொல்றீங்க? இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட எல்லாம் கேள்விப்பட்டம்மா. எல்லா விஷயமும் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு. குணம் குணத்தை தான் இழுக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கம்மா. ஆனா இப்ப கண்ணெதிர பார்த்துட்டேன் நானு. அப்படியேமா கோபி மாதிரியே குணம், கோபி மாதிரியே அந்த விட்டு கொடுக்குற தன்மை, கோபி மாதிரியே ஒரு பொறுமை. ஆமா இல்லம்மா, இல்ல கோபிக்கு உன்னை விட்டா வேற சரியான பொருத்தம் கிடையவே கிடையாதுமா. போதும், நீ பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இனிமே ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அப்பா வரட்டும், நான் பேசுறேன். கூப்பிடுமா. அப்பாவும் அண்ணனும் வெளியில போயிருக்காங்க. சரிம்மா, அப்பா வரட்டும், நான் காத்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க பேச வந்த விஷயம் எதுவுமே நடக்காது. எங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக்கி எல்லாமே எனக்கு தெரியும்மா. எல்லாம் எனக்கு தெரியும். தப்பு யார் மேலயும் இல்லம்மா, ஓ மேலையும் கோபி மேலையும் தான். பாரு, சேரணும்னு ஆசைப்பட்டீங்க, குடும்பத்துல கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே விட்டு கொடுத்துட்டீங்க. அதாம நீங்க செஞ்ச பெரிய தப்பு. இந்த விஷயம் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே சுமூகமா பேசி எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். சின்னஞ்சிருச்சுங்க, நீங்களா பேசுனீங்க, நீங்களா முடிவு எடுத்தீங்க, இவ்வளவு தூரம் வந்து நின்னுடுச்சு. நாங்க பெரியவங்க நின்னு நிதானமா பேசியிருந்தா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருக்கோம். இல்லங்க, நீங்க பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம. என்னமா சீரியஸ்? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையறது கஷ்டம். இந்த பாரு, நீ அமைதியா இரு. உங்க அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். கோபிக்கு போன் பண்ணி உடனே அவரை வந்து இவரை கூட்டிட்டு போக சொல்லு. சொல்லுங்க. கோபி, நான் ரோஹிணி பேசுறேன். இங்க பிரச்சனை கோபி. உங்க மயில் சித்தப்பா இங்க வந்திருக்காரு. மயில் சித்தப்பாவா? அங்க எதுக்கு வந்திருக்காரு? இங்க உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் கல்யாண விஷயமா எங்க அப்பாவை பார்த்து பேசணும்னு வந்திருக்காரு. பிடிவாதமா இருக்காரு கோபி. வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா கோபி, இங்க அப்பாவும் அண்ணனும் வந்தா பிரச்சனை ஆயிடும் கோபி. நீங்க உடனே கிளம்பி வாங்க. வரேங்க, நான் உடனே வந்துடுறேன். என்ன? உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாரு. வாங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களையே வாங்கன்னு சொல்றீங்களா? என்ன விஷயம்? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நடக்க கூடாது, ஆனா நடந்துருச்சுல. இல்ல, பெரியவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிருந்தோம்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதே முடிஞ்சு போச்சு இல்லையா? முடிஞ்சது வாஸ்தவம் தான். ஆனா நடக்க வேண்டியது நடக்கலீங்களே. அப்பா இருங்க. என்ன நடக்கணும்? கல்யாணம் தான். யாருக்கு யாரு? எங்க பையன் கோபிக்கும் உங்க பொண்ணு மலருக்கும் தான்.
என்ன தைரியம் இருந்தா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து காசு கேட்ப. எங்களை பார்த்து இருக்கிற மாதிரி தெரியும். அடிக்காரா பெரிய மனுஷனா பெரியப்பா, பெரிய மனுஷனா? உண்டால பெரிய மனுஷன்? யோ, என் வீட்டு வாசல்ல கால எடுத்து வைக்கனா உன் உள்ளங்கால் கூசணியா கொல்லப்புறமா வர பாக்குறியா? ஏய் விட்றா ஐயா நான் என்னங்க போய் தப்பா கேரியா பண்ணிட்டேன்? அவன் குதிச்சு போய் இருக்கான் ஐயா ஐயா இருங்க ஐயா இந்த பாருங்க என் பொண்டாட்டி பண்ணது தப்புதான் ஐயா. எங்க அண்ணி அப்படி பண்ணது தப்புதான். மலர திட்டுறது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லலையா. ஆனா கோபிக்கு மலர பிடிச்சிருக்க. யோ, என்னைய பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கு? போயா. ஏய் வேணாடா விடுறி. ஏய் போய் வேற வந்து கேரியா போயா போய் தொலையா ஐயா உங்களை கொலசாமியார் வச்சு காலைல விட்டு கேட்கிறேயா. ஒழுங்கா போயிடு. ஏய் கோபி தங்கையா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கயா. சேர்த்து வச்சிருக்கயா. ஏய், அடுத்த நிமிஷம் கொண்டு வா. ஓடி போயிடு. ஏய், ஒழுங்கு மரியாதை போயிடு. நீ ஆத்திரத்தை காப்பாத்து. ஏய், ஐயா போடு சொல்றேன்ல. ஏய், இது பாருங்க விடுங்கப்பா. உங்க ஆத்திரம் நியாயமானதாயா. உங்க கோவம் நியாயமானதா. அடிக்கையா அடிக்க என்ன அதனால உங்க ஆத்திரம் குறையிட்டையா. உங்க கோவம் குறையிட்டையா. உங்க ஆத்திரத்தினால சிரிச்சிருச்சுங்கய்யா. அவங்க வாழ்க்கை பாதிக்க கூடாதுயா. ஐயா சேர்த்து வச்சுக்கிறியா இவங்கள கெஞ்சி கட்டுக்கிறேன். போய் என்ன பேசிட்டே போ. ஏய், புண்ணு போட்டானே. புண்ணு கேட்டியா? ஏடா என் வீட்லயே வந்து ரவடி தர பண்ண நீ அப்பா போட்டு ஒருத்த அடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி சார் பையனால பாத்துட்டு இருக்க முடியும்? ஏடா வீடே வந்து பொண்ணு கேப்ப நாங்க வாங்க சம்பந்தனை வெத்தலை வச்சு அழைக்கணுமா? உன்னை போட்டல வெகு நேரம் ஆகாது. ஆனா என் மகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க. அது ஒவ்வொரு நேரமும் என் கண்ணு முன்னால வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. அதே பொண்ணுக்காக அடிவிட்டு நீ சாகாத. ஏயா முதல்ல உங்க பொம்பளையில ஏவி விடுவிய, திட்ட சொல்லுவிய, அப்புறம் உன் மைய போன் பண்ணுவேன். நீ வந்து சமாதானம் பண்ற மாதிரி நாடா அடிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா உயிரோட வீடு போய் சேருங்க. சார், இது வரைக்கும் நடந்தது எதுவுமே எங்க சித்தப்பாக்கு தெரியாது சார். அது தெரியாம தான் இங்க வந்து பேச வந்திருக்காரு. இப்போ உங்ககிட்ட பேசுறாரு பாத்தீங்களா? அது எங்களுக்கும் தெரியாது சார். நல்லா உங்க சித்தப்பனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. முதல்ல கூட்டி போ. வாங்கய்யா. போலாம் சித்தப்பா. சித்தப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு சித்தப்பா. இனி ஒண்ணுமே இல்ல. இங்க நின்னு வச்சுக்க சித்தப்பா, ரொம்ப மரியாதை தான் போகும். அசிங்க சித்தப்பா, வாங்க போலாம். இல்ல சித்தப்பா, வாங்க நீங்க. இங்க பாருங்க சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா, முடிஞ்சு போச்சு சித்தப்பா. பேசாம போய் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா வாங்க. என் கூட வாங்க நீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க வாங்க சித்தப்பா, வாங்க போயா. வாங்க. யோ, மறுபடியும் பொண்ணுக்குன்னு இந்த பக்கம் வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏடி, இப்போ உனக்கு திருப்தி தானே? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எல்லாம் அலைய வச்ச. இப்ப வீட்டு முன்னாலே அடிதடி அசிங்கம் அவமானம். சீ. எப்பா, இவ்வளவு நாள் உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் செல்லம் கொடுத்தீங்க? இன்னமும் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. இன்னும் நல்ல செல்லம் கொடுங்க. வீடு விளங்கிடும். சித்தப்பா, டீ சாப்பிடுங்க. கோபி, ஏன் சித்தப்பா மலர் வீட்டுக்கு போனீங்க? ஏன் இங்க போய் கஷ்டப்படணும்? கோபி
உன்னை நான் எவ்வளவோ அடிச்சிருக்கேன் திட்டிருக்கேன்டா. ஆனா அப்ப நான் உன்னை பார்த்த பார்வையே வேற கோபி. இப்போ உனக்கும் மலருக்கு இவ்வளவு தூரம் நடந்துக்க தெரிஞ்ச உடனே மனசு துடிச்சு போயிடுச்சு கோபி. மனசு கேட்கல எனக்கு. சித்தப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு சித்தப்பா. நானும் அப்பாவும் பேசி தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீங்க இங்க வந்து அந்த ராஸ்கல் ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்க உங்க அவர் செஞ்சது நியாயம்தான்டா, நியாயம்தான். என் பொண்டாட்டியும் அண்ணியும் மலர பேசிட்டு பேச்சு யாரும் தாண்டா அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை யாராவது அப்படி பேசுறாரு சும்மா இருப்போமா நாம? அதான் ஒரு இல்ல கோபி, நீ எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போயிடுற கோபி. அதான் உனக்கு எல்லாமே சுழுவா தெரியுது. உனக்கு காமுவுக்காக பரமுக்காக நீ போய் 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 கடைசியில நீ இழந்தது உன்னோட வாழ்க்கையடா. அதெல்லாம் இல்ல சித்தப்பா, நான் தான் கொஞ்சம் கண்மூடித்தனமா இருந்திருக்கேன். அவங்க வீட்டு வசதிக்கும் நம்ம வீட்டு வசதிக்கும், அவங்க தராதரத்துக்கும் நம்ம தராதரத்துக்கும் அதை தரம் ஜேனான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போடா, என்னடா வசதி? போடலங்க வசதி. வசதி வாழ்க்கையை பார்த்து ஒரு ஆட்டை நம்ம பழக முடியுமா? என்ன பேசுற நீயே? இல்ல கோபி, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. சரி விடு, பரவாயில்ல விடு. இப்போ ஒண்ணு கட்டு போல இந்த விஷயத்தோட விடுப்பா. அது எல்லாருக்கும் வர ஆத்திரம் கோவம் தான்டா. இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னா பெத்தவனுக்கு ஆத்திரம் வராதா? அதுலதான் ஜெகநாதன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை கொஞ்ச நேரம் அமர உட்காந்து யோசிப்பேன். நீயே சொல்லுவல்ல, காலம் கை குடும்பத்தை எல்லாம் சரியா வந்துடும்னு. அதனால எல்லாம் நல்லபடியா முடியும்பா. இது பேசினதாவே இருக்கட்டும் கோபி. ஆமா டேய், நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையணும்னு நான் விருப்பப்படுறேன் இல்ல கோபி. அதே மாதிரி அந்த ஜெகநாதனுக்கும் இருக்கும் இல்லடா. தம் பொண்ணு ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும் அவருக்கும் இருக்கும்ல. இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்பதான் இப்ப அவர் உட்காந்து யோசிப்பாருல. யோசிப்பாரு கோபி, யோசிப்பாரு. நீ ஒண்ணு செய்ய, நீ மலர்கிட்ட பேசு கோபி. மலர்கிட்ட போய் அவங்க அப்பா கிட்ட பேச சொல்ல. அது பிறகு எல்லாருமே சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவோம். என்ன சித்தப்பா பேசுறீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப நீங்க அதை பேசுறது என்ன நினைச்சுன்னு தெரியும்ல. இப்பதானே சித்தப்பா கண்ணால பாட்டு வந்து நிக்கிறேன். எல்லாரும் எல்லா நேரத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுல கோபி. அந்த மனுஷன் உன் சட்டையை வந்து பிடிச்சார. அப்படி மலரோட முகத்தை பாத்தியா? துடிச்சு போயிட்டாடா அவ. நான் பார்த்தேன் கோபி. எதிர்ப்பு இருக்கிற வீட்டுக்குள்ளேயே விருப்பமும் இருக்கு. விடு கோபி, நம்ம சமயம் பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும் கோபி. ஆமா, ஏன்னா ஜெகநாதனுக்கு இருக்கும்பா. என்னடா இது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்தோம். ஆனா இந்த மாதிரி போய் முடிஞ்சிருச்ச வாழ்க்கை. இப்போது அவ ஆசைப்படுற வாழ்க்கை அவளுக்கு அமைச்சு கொடுப்பேமேன்னு அவருக்கு இருக்கும் இல்ல கோபி? இருக்கும்டா. சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இது நடக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்ல சித்தப்பா. இதை மேலும் போட்டு வளர்த்துக்க வேணாம் சித்தப்பா. இத இப்படியே மேலும் வளர்க்க நம்ம குடும்பத்தை அது பாதிக்கும். காமுவோட வாழ்க்கை, இப்ப புதுசா பரமுவோட வாழ்க்கை. இங்க பாருங்க சித்தப்பா, நீ திரும்ப இது பேசாதேன்னு சொல்றேன்ல. நீ உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசனை பண்ண. ஆமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கும் மலருக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். ஆமா, நான் சொல்றது கேளு. நீ மலர்கிட்ட பேசு, நான் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. நீங்க மேல வச்சிருக்க பிரியம், இதே விஷயத்துக்காக நீங்க என்ன அடிச்சாலு இப்ப இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க வாயால கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க அடி வாங்குற ஆளா சித்தப்பா? எத்தனை பேர் அடிச்சா நான் பாத்திருக்கேன். ஏன் என்ன அடிச்சீங்களே?
ஆனா இன்னைக்கு அவ அடிக்கும் தாங்கிட்டீங்களே, எதுக்காக? எனக்காக. நாங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறதுக்காக. உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இருந்துச்சு சித்தப்பா இது. ஆனா இது நடக்காது. இத பத்தி மறுபடியும் பேச வேண்டாம். இங்க பாருங்க சித்தப்பா, நானும் அப்பாவும் பேசி தெளிவா வனிதாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிக்கு வந்தாச்சு. நெல்லியாண்ட ராசப்படி எந்த குழப்பமும் இல்லாம நான் வனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷமா சம்மதிக்கிறேன். இத பேச வேணாம் சித்தப்பா, விடுங்க. திரும்ப பேசி நம்ம கஷ்டப்படுத்திக்க வேணாம். டீ சாப்பிடுங்க சித்தப்பா, சாப்பிடுங்க.